சரி, இப்போ ஆக்டிங்லயும் சரி, இப்போ டிரெக்ஷன்லயும் சரி, ரொம்ப கேப் விட்டு நீங்க வந்திருக்கீங்க திரும்பி. ஏன் இந்த கேப்னு கொஞ்சம் சொல்லுங்க. டைரக்ஷனுக்கான கேப் வந்து ஆக்ட் பண்ணதுங்க. ஆக்டிங்கில் என்னன்னா எனக்கு வந்து இந்த படங்களில் நிறைய படங்களில் இப்படி விழுந்திருக்கேன். மல்லாக்க விழுந்திருக்கேன். நிறைய படங்கள் விழுந்திருக்கேன். எந்த படத்தில் விழுந்ததில் அது ஆச்சுன்னு தெரியல. என்னுடைய முதுகு தண்டில் ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க. 7 ஒரு எலும்பில் ஏர்லைன் கிராக் வந்து அதை இங்கிருந்து ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜரியில் ஒரு பிளேட்டு வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அந்த வழியாக போகிற வெயின் இருக்கும் இல்லைங்களா, அந்த வெயின்ஸ் வந்து இந்த உடஞ்ச எலும்பில் கம்ப்ரஸ் ஆகி அந்த காலெல்லாம் நடக்க முடியாத ஆயிடுச்சு. இப்போ இப்பவும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருந்தது. ஆனால் நமக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி உட்காந்தே பேசுகிற மாதிரி எல்லா படத்துலையும் நடிக்க முடியாதுல்ல. இப்போ சில நம்ம மேலே அன்புள்ள இயக்குநர்கள் பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் வாங்க, இல்லை நீங்கள் எனக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, படம் தான் முக்கியம், பரவாயில்ல நல்லா ஆயிரும், உடம்பு தானே இது சரியானதுக்கப்புறம் நான் உங்கள் படத்தில் வந்து நடிக்கிறேன்ட்டு ஒரு 2 வருஷம் நான் வந்து கமிட்டான இந்த மாதிரி நான் நடக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி படங்கள் மட்டும் ஒரு 7-8 படம் பண்ணேன். இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த படம்ல நானே வந்து மலை ஏறினேன். இந்த அமைதிப்படை பார்ட் நாகராஜ் சொன்னது ஒகேனக்கல்லாம் நான் மேலே ஏறி போய் அந்த பாறை மேலே தூத்தி ஏறி அங்கே உட்காந்துருப்பேன், யாரோட உதவி இல்லாமல். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போய் அங்கேயே உட்காந்து மானிட்டரில் பார்த்து டேரக்ட் பண்ணுங்களேன். எனக்கு அந்த மானிட்டரை பார்த்து பண்ணுறது வந்து இந்த ஜென்ரேஷனை நமக்கு அது கை வர மாட்டேங்குது. நம்மளுக்கு ஆர்டிஸ்ட்டை நேருக்கு நேரம் சொல்லி புரிய வச்சு பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும். அதுதான் எனக்கு சரியானதாக இருக்குது. அதை சரி பார்க்கறதுக்கு வேணால் நான் மானிட்டரை உபயோகப்படுத்தலாம். நடிகனுக்கும் டைரக்டருக்கு நடுவில் ஒரு புரோக்கர் மாதிரி இந்த மானிட்டர் இருக்கிறதுல எனக்கு உடன்படலை. அதனால் நான் அதெல்லாம் நல்லா பண்ணேன். இப்போது அடுத்த படத்துக்கு போகும்போது கூட அதே மாதிரி இறங்கி வேலை செய்யாது. இப்போ அப்கமிங் டிரெக்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ டிரெக்ஷன் அப்படின்னும் போது பிளெயின் பேப்பராக இருக்கணும், ஒரே பாணியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யங் ஜென்ரேஷனுக்குலாம் நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க டிரெக்ஷனை பொறுத்த வரைக்கும்? இளைஞர்கள் வந்து கொஞ்சம் நிறையா ஜோனலில் ஒர்க் பண்ணாங்கன்னா தமிழ் சினிமாவுங்கிறது அவங்களுக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து முழுமையாக சினிமாவை கற்றுட்டு வந்துடணும். முழுமையாங்கிற சென்ஸ் வந்து கேமராவை கையாள தெரிஞ்சிருக்கணும். கேமராவை இங்கே வைங்கன்னு சொல்லி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லணும். அதுக்குள்ளே இந்த மாதிரி லைட்டிங் எனக்கு வேணும்னு சொல்ல தெரியணும். தெரிஞ்சு அப்படி எடுத்தோம்னா நம்ம அழகாக வேறு ஜோனில் எடுக்கலாம். என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ நுட்பமாலாம் பண்ணிட மாட்டேன். ஆனால் ஒரு சிட்டி படத்தினுடைய டேக்கிங் ஸ்டைலே வேறையாக இருக்கும், கிராமத்து படத்தினுடைய டேக்கிங் ஸ்டைல் வேறையாக இருக்கும், கிரைம் படத்தினுடைய டேக்கிங் ஸ்டைலே வேறையாக இருக்கும். அது வந்து மென்டலாக நமக்குள்ளே வந்துடணும். நம்ம கேமராமேனை நம்பிட்டு இருந்தால் வராது. இப்போ வர இளைஞர்கள் வந்து முழுமையாக இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்காதனால அவங்க எல்லாத்தையும் வந்து கேமராமேனை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறது வந்து சரியில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்காக கேமராமேனுடைய லைட்டிங்லாம் போய் நம்ம தலையை மூக்க எல்லாம் நுழைக்க வேண்டியதில்லை. நமக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா நாம் எல்லா ஜோனுக்குள்ளேயும் போக முடியும். அதையே வந்து புதிய இயக்குநர்கள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அங்கே வந்து போய் அப்படியே பயந்து போய் அவரே சொல்லிக்குவார், ஒரு 2 பேர் வச்சுக்கலாமா, சரி 2 பேர் பேசிட்டு அப்புறம் அவர் வந்தோன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாமா, இப்படியே அவர் கேமராமேனே சொல்கிறார். அப்புறம் நான் சொன்னேன், இது வந்து இது ஒரு ஷார்ட்டை எடுக்கிறோம்னா அது வந்து டைரக்டரோட ட்ரீம். 1000 தான் புருஷன் முண்டாட்டியாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஒரு கனவு காணவே முடியாது. என் துணைவியாரும் நானும் சேர்ந்து ஒரு கனவை இப்படி காண முடியும். நான் கண்ட கனவை இப்படி எடுத்து கொடுன்னு வேணா நான் கேமராமேன்கிட்ட சொல்லலாம். அவர் கண்ட கனவை என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு சீன் பண்ணுங்கன்னு அவர் சொல்லலாம். அதுதான் சரியா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து கனவு காங்கிறது வந்து சரியில்லை. அப்படி இருந்ததுன்னா நீங்க வந்து புதிய ஜேர்னல்களுக்கு போறது நீங்க என்ன நினைச்சாலும். இப்போ உங்களோட லைஃப்ல ஃபெயிலியர்ஸும் சக்சஸும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? நமக்கு எப்பவுமே என்னுடைய எந்த சக்சஸுமே எனக்கு வந்து தலையில் கொம்பு முளைச்சது கிடையாது. அதனால என்னுடைய ஃபெயிலியருக்கு நான் தலை குடிஞ்சதும் கிடையாது. படம் எடுத்து அப்படியே ஃபைனல் ஸ்டேஜ் போகும்போதே தெரியும் இந்த படம் விளங்காது அப்படின்னு, இந்த படம் ஓடாது,
சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்குறது. அதே மாதிரி ஜாலியாக அதை எடுத்துக்கும். நானும் சத்யராஜ் தலைவா என்ன அந்த படம் ஊற்றி இதே இருக்கும். ஆமாம் ரொம்ப ஊற்றி சரி விடுங்க அடுத்த படம் பார்த்துக்கோ அப்படிம்பாரு. அவரும் அதே மாதிரி கேரக்டர், நானும் அதே மாதிரி கேரக்டர். அதனால் எங்களுக்குள்ள அது வந்து ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் தோல்வியும் உண்டாக்குனதில்லை, வெற்றியும் உண்டாக்குறதில்லை. வெற்றி உண்டாக்குச்சுன்னா தோல்வியும் உண்டாகும். வெற்றி வரும்போதே நீங்கள் வந்து சாதாரணமாக எப்போ போல் இருந்துட்டீங்கன்னா தோல்வி வரும்போது தூண்டு போயிட மாட்டீங்க. நீங்கள் அப்போ மட்டும் கித்தாப்பாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா அது தோல்வி வரும்போது அப்படியே சொல்லுறீங்க. ரெண்டுமெல்லாம் பேலன்ஸ்டாக. இது ஒன்றும் பெரிய யாகம் கிடையாது. ஒரு சினிமா, இது 6 மாதத்துக்கு ஒரு இடம் ஒரு சினிமா எடுக்கிறோம். அது சினிமாவாக நினச்சிட்டு போயிட்டாரு. இது வந்து என்னுடைய லட்சிய படம், அந்த லட்சிய படம்லாம் சொல்லுவாங்க. அதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. சினிமா படம் எடுக்கிறது லட்சியம். அதில் ஒரு படம் மட்டும் எப்படி லட்சியமாக இருக்க முடியும்? எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. அது வந்து சும்மா ஒரு இந்த மாதிரி ஊடகங்கள் கேள்வி கேட்குறவங்களுக்காக சொன்னாங்களா என்னன்னு தெரியல. நான் அப்படி சொன்னதில்லை. இன்னும் என்னுடைய லட்சிய படம் தான் அப்படி சொன்னது. சில பேர் கேட்பாங்க உங்களுடைய லட்சிய படம் என்னென்னு. தெரியலைங்க, எனக்கே தெரியல. உயிரோடு இருக்குன்னா அதுதான் லட்சியம், மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு. ஃபியூச்சர்ல உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம்? இப்போ சொன்னீங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தி சொன்னீங்க, பட் இருந்தாலும் எந்த மாதிரி பேஸ்ட் ஜேர்னல்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட? அதான் நீங்க இருக்கிறத சுற்றி சுற்றி இதுதான் வரணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கமல் சார் பிரச்சனை வந்தபோது கூட நான் சொன்னேன், இஸ்லாமியர்கள் வந்து சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கு இன்னும் எத்தனை நெருக்கடியான மனநிலை இருக்கு. அந்த பெண்கள் வயதுக்கு வந்த பெண்கள் வந்து கல்லூரியில் போய் படிக்கிறாங்க. ஒரு இந்து கல்லூரியில் சர்வதேச ரீதியாக ஒதுக்கப்பட்ட அந்த பெண்கள் வந்து கல்லூரியிலேயே ஒதுக்கப்படுறாங்க. இந்துக்களால் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. அதெல்லாம் வந்து நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதுவே ஒரு கதைங்க. அது வந்து ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியலை சொல்ற ஒரு கதை. அதே மாதிரி ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு அரசு துறையில் வேலை செய்றாரு, பெரிய ஆபீசர்னா பரவாயில்ல. ஒரு கிளரிக்கல் இருக்கிறவன் வந்து எவ்வளவு துன்பப்படுவான், தலித்து எவ்வளவு துன்பப்படுவானோ அதே துன்பம் ஒரு இஸ்லாமியரும் படுவார். அதையெல்லாம் நாம் நுட்பமா படமா சொல்லலாம், சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தலாம். அப்புறம் இப்படி பண்றவங்களையும் இப்படி பண்ணாதீங்கடான்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் நமக்கு ரைட்ஸ் இருக்கு, நாம அதை சொல்லணும். அந்த மாதிரி எத்தனையோ நம்ம கதை விரிஞ்சு இருந்து கிடக்குது. எனக்கு வெறும் காதலை படமா எடுக்கிறதுல உடன்பாடு இல்லை. அது என்னங்க காதல் எனக்கு புரியவே மாட்டேங்கணும். எந்த காதல்ல யாரும் பாடினதே இல்லை. அமர காதல் எல்லாம் கூட பாடி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாட்டு வரிகளை எழுதி கொடுத்துருப்பான் அல்லது எஸ்எம்எஸ் பண்ணுவான், அவன் திரும்பி பண்ணுவான். தவிர 2 பேரும் உட்காந்து பஸ்ஸில் போகும்போது பாடிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த இதில் நம்பிக்கை இல்லை. அது ஒரு மிகைதான். சார், இவ்வளோ நேரம் அமைதிப்படை பார்ட் 2 பத்தின எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் எங்க வியூவர்ஸ்க்காக கொடுத்துறீங்க, அதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி. படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். நிச்சயமா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், அமைதிப்படை பார்ட் 2 இந்த படத்தோட எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்த்தோம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு இன்டர்வியூல சந்திக்கிறேன். டாடா.